மயிலாடுதுறையில் முதலமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பயனாளி ஒருவர் மேடையிலேயே நலத்திட்ட உதவியை திருப்பி அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 114.48 கோடி மதிப்பீட்டில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. இதில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று கட்டிடத்தை திறந்து வைத்து தமிழக அரசு சார்பில் மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய 3 மாவட்டங்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதில் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளம் மீன்வளத்துறை சார்பாக பூம்புகார் கிராமத்தை சேர்ந்த ரமேஷ் என்பவருக்கு இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட விசைப்படகிற்கான 2 லட்சம் ரூபாய்க்கான நிவாரணத் தொகை காசோலையாக வழங்கினார். நிவாரணத் தொகை காலதாமதமாக வழங்கப்பட்ட அதிருப்தியில் இருந்த மீனவர் ரமேஷ் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக நிவாரணத்தை மீண்டும் முதலமைச்சரிடமே திருப்பி வழங்கினார். இதனால் மேடையில் சலசலப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் மீனவர் ரமேஷை மாவட்ட ஆட்சியரகம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகையில் வீட்டின் சுவற்றில் மோதி பைக் ரைடர் உயிரிழந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு மற்றும் பகல் நேரங்களில் பைக் ரேஸில் ஈடுபடும் இளைஞர்களால் பொதுமக்கள் பெரும் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் நாகப்பட்டினம் நகராட்சிக்குட்பட்ட திருமேனி செட்டி தெரு பகுதியைச் சேர்ந்த கோகுலகிருஷ்ணன் என்பவர் இன்ஸ்டாகிராமில் பிரபலமாக வேண்டும் என்பதற்காக விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தில் பல்வேறு விபரீத செயல்களில் ஈடுபட்டு இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்து வரும் இவர் தனது நண்பருடன் புத்தூரில் டீ அருந்திவிட்டு பயகரா வளைவில் வந்தபோது தூக்க கலக்கத்தில் நிலை தடுமாறி வீட்டின் சுவற்றின் மீது அதிவேகமாக மோதியதில் தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அவரது நண்பருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டு நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து நாகப்பட்டினம் நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூரில் அமைச்சர் துரைமுருகன் பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். வேலூரில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் 1 லட்சம் பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி வேலூர் காட்பாடியில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு பட்டாக்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மத்திய அரசு மதுரையில் கொண்டு வந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை திமுக தடுக்கவில்லை, அதை மத்திய அரசு செயல்படுத்தாமல் விட்டுவிட்டது என்றார். அதிமுக தலைவர்களின் படங்களை பாஜக மிஸ்யூஸ் பண்ணுகிறது என்றால் அதற்கு அதிமுக தான் கோபப்பட வேண்டும், திமுக அல்ல என்று தெரிவித்துள்ளார். அதுக்கு ரோஷம் வர வேண்டியது அதிமுக எங்களுக்கு அல்ல. இல்ல இப்ப பிஜேபி அவ்வளவு இறங்கி வந்திருக்காங்களே. சார் முடியாதவங்க போர் ஒண்ணு தான் நடப்பாங்க. அதனால அவங்களுக்கு அதிமுகவினுடைய தலைவர்களை அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு தான் கோவம் வரணும், எங்களுக்கு அல்ல. தொகுதி உடன்பாடெல்லாம் முடிஞ்சிச்சு சார் நம்ம திமுக கூட்டணியில. நீங்க எல்லாம் அது முடியாம தான் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு 2 நாள் முடிஞ்சு போயிடும். மோடியினோட வருகை தமிழகத்தில் தொடர்ந்து இருக்கு சார். அதை பற்றி மாதம் 3 முறை எத்தனை முறை வந்தாங்க சார்? பிரதம மந்திரி 10 தடவை வரலாம், யார் வேணாம். அவர் வரப்பெல்லாம் திமுக தாக்கி தான் பேசியிருக்கிறாரு. அரசியல் அதான் பண்ணுவாங்க. தேர்தல் காலம் இவ்வளோ நாள் திமுக பார்த்து பேசுகிறாரா? தேர்தல் வரும்போது தான் இப்போ திமுக பார்த்து பேசுகிறார். சீசன் அப்படி சார். இந்த ஜல்லிக்கட்டு காலத்தில் வண்டி மாடு கூட முடியணும், அது மாதிரி தான் இருக்கு. விருதாச்சலம் தினசரி காய்கறி சந்தையில் வரி பாக்கி செலுத்தாத கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் காட்டுக்கூடலூர் ரோட்டில் உள்ள நகராட்சி தினசரி காய்கறி சந்தையில் 100க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளது. இதில் கடை வாடகை மற்றும் வரி பாக்கி செலுத்தாத கடைகள் உடனடியாக செலுத்துமாறு நகராட்சி அதிகாரிகள் கெடு அறிவித்தனர். மேலும் வரி பாக்கி செலுத்தாத கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். ஆனால் இன்று வரை வரி பாக்கி ரூபாய் 40,000க்கும் மேல் உள்ள 2 கடைகளை நகராட்சி வருவாய் ஆய்வாளர் சசிகலா தலைமையிலான நகராட்சி அதிகாரிகள் அதிரடியாக மூடி சீல் வைத்தனர். மேலும் உடனடியாக வரி பாக்கி கட்டவில்லை என்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துச் சென்றுள்ளனர்.
நெல்லையில் நடைபெற்ற காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பங்கேற்றார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் திருநெல்வேலி கிழக்கு மாநகர மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்டம் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் திருநெல்வேலி மாவட்டம் செங்குளம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய செல்வ பெருந்தகை, தமிழக மக்களை ஒருபோதும் பாஜக மற்றும் RSS-ஐ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குஜராத் மாநிலம் முந்த்ரா, காண்ட்லா ஆகிய துறைமுகம் வழியாகத்தான் தமிழகத்திற்கு போதைப் பொருட்கள் வருகிறது. இதுவரை அங்கிருந்து 1000 டன் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் ராஜேஷ்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் மனோகரன், பழனி நாடார் உட்பட முக்கிய நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். எங்களுடைய வட்டார தலைவர், மாவட்ட தலைவர், கிராம தலைவர், மண்டல தலைவர் அனைவருக்கும் நாங்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். திருநெல்வேலி மாவட்டத்தின் சார்பாக, தென்காசி மாவட்டத்தின் சார்பாக ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. நேற்றையும் செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சார்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன. அது முக்கிய தீர்மானம். இந்த தேசத்தின் முகமாக இருக்கின்ற, குரலாக இருக்கின்ற எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டில் போட்டியிட வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள். அதை நான் இங்கே வழிமொழிய கடமைப்பட்டிருக்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.